வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெரியவங்க, குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா ரொம்பவே ஈஸியாக நான் செய்து காட்டுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 2-3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பெரிய துண்டாக வெட்டின வெங்காயம் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ வதக்க போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு ஒரு 10-12 முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கணும். முந்திரி பருப்பு ஒரு 15-20 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போ தக்காளி 1.5 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இன்னொரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு $150 to $160 கிராமுக்குள்ளே இருக்கும் அந்த பன்னீர். வெட்டின பீஸ் 1.5 கப் அளவுக்கு இருக்கும். அதை லேசாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்ன தோணுதோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்தால் போதும், ரொம்ப செவக்கணும்னு இல்லை. இப்போ அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம பன்னீர் வதக்கின அதே எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 3/4 டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு 10-15 செகண்ட்ஸ் வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு கலர் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் ஒரு 10-15 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். இப்போது நல்லா வதக்கிட்டு அரைச்ச தக்காளி வெங்காயம் மசாலாவை இதோட சேர்க்குறேன். அதோட இந்த மிக்சியை அலசி 1 கப் அளவுக்கு தண்ணி, 1 டீஸ்பூன் சீனி, தேவையான அளவுக்கு உப்பு, நல்லா கலந்துட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ தீயை கொஞ்சம் கூட்டிக்கலாம். முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனதுனால 1 நிமிஷம் கொதித்த உடனேயே அது நல்லா க்ரீமியாக கொஞ்சம் கெட்டியாக வந்துடும். இப்போது இந்த பன்னீரை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றி
மூடி போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். என்னோட இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.